வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லி தருது. லேர்ன் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல் பீப்புள். கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்தாலும் இன்னும் நாம் சுதந்திரிக்காத ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. சிலர் விரும்புகிறது ஒன்றா இருக்கும், பேசுகிறது இன்னொன்றா இருக்கும். அப்ப அது ஒர்க் ஆகாது. உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாரு அப்படின்னு இருக்கு. யோபுவை பாருன்னு போடல, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்கிறாரு. எலும்புல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலும்பு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. தீர்க்க தரிசன உரை அப்படின்னா இப்போ இவன் நின்று வார்த்தைகளை பேச, தீர்க்க தரிசனங்கள் சொல்ல சொல்ல என்ன நடக்குது? எலும்பெல்லாம் அப்படியே சேருது. எலும்பெல்லாம் அப்படி சேருது. எலும்பு சேருது மட்டும் இல்ல, உள்ள என்ன வைக்கணும்? பேக்கிங் பண்றதுக்கு முன்னாடி, தோல் மூடுறதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்கணும்? அத்தனை உறுப்பும் வந்தாகணும். அப்ப எலும்பு சேர்றது மட்டும் இல்ல, எல்லா ஆர்கன்ஸும் அங்க உருவாகுது, எல்லா ஆர்கன்ஸும் அங்க வருது. ஏராளமான சுகம், ஏராளமான விடுதலை, ஏராளமான சூப்பர் நேச்சுரல்ஸ், மிரக்கிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். புதிய எலும்புகளை தேவன் தர முடியும், புதிய கர்ப்பங்களை அவர் உங்களுக்கு தர முடியும். கர்த்தர் பாருங்க, அந்த மாதிரி வேலை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நான் கேட்குறேன், ஒரு கார் கம்பெனிக்காரன் ஸ்பேர் வச்சிருக்கிறான். இவனே ஸ்பேர்லாம் வச்சிருப்பான்னா நான் சொல்றேன், இந்த மூளையை கொடுத்து இவ்வளவு யோசிக்க வச்சவர் எவ்வளவு ஸ்பேர்ஸ் அவர்கிட்ட இருக்கும். நான் சொல்றேன், புதிய ஸ்பேர் உங்களுக்கு வரும். உங்க பாடியில புதிய உறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கும் போதே அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கிற பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய வார்த்தையின்படி கேட்டு செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. சங்கீதம் 103 நீங்க படிக்கிறோம். அப்போ தூதர்கள்லாம் எதை கேட்டு வேலை செய்வாங்க? யார் வார்த்தை? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை இப்போ அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்க பேசும்போது. அப்போ அவருடைய வார்த்தையை நீங்க பேசும்போது அந்த ஏஞ்சல்ஸ்லாம் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. நீங்க எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, எதை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, எதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த ஏரியால ரொம்ப நாளா எடுக்காது, டே பை டே அதுல ஒரு இன்க்ரீஸ் நீங்க பார்ப்பீங்க. அதிகபட்சம், நான் எப்போதுமே சொல்றது, அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள பெரிய திருப்பு முனையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. செல்வந்தர்களுக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்றோம், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம், சுதந்திரிக்கிறவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம்னா முதல் விஷயம், அவங்க நெகட்டிவா பேசாம தேவ வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, நான் சில பிரின்சிபிள்ஸை அப்படி கடகடன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்களே கவனிச்சு ஓஹோ இதெல்லாம் லேஸ்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. நீங்க பேச 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 ஒரு மாலையிலே ஒரு பூ கோர்க்கப்படுவது போல், ஒரு கட்டிடத்தில் ஒரு செங்கல் வைக்கப்படுவது போல் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சேருகிறது, இணைக்கப்படுகிறது. மேகத்தை நோக்கி துளிகள், மலை இங்கிருந்து தண்ணீர் போய் ஒரு மேகமா கூடுறது மாதிரி கூடி ஒரு சின்ன காத்துக்காக வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ண உடனே பெரும் மழையா பொழிகிற மாதிரி உங்கள் ஜபங்கள், உங்கள் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் பெரும் மழையா வந்து உங்க வாழ்க்கையில பொழிய ஆரம்பிக்கும். வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லி தருது. அவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். கடந்த 2 வாரங்களாய் ஒரு சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். என்ன படிக்கிறோம்? செல்வந்தர்களுடைய குணநலங்கள், எல்லாம் சொல்லுங்க, ஹேபிட், கேரக்டர், அவங்களுடைய வேல்யூஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய மனநிலை, அவங்க எந்த காரியங்களை வேல்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். வெற்றி பெறதுக்கு ஒரு குறுக்கு வழி என்ன பாஸ்டர், சர்ச்சில் குறுக்கு வழி இல்லாமா சொல்லி தரீங்க அப்படின்னீங்கன்னா, இயேசு வந்தது எல்லாத்தையும் ஷார்ட்டாக மாற்றுறதுக்கு தானே. ஆமென்.
நியாயப்பிரமாணத்தில் ஏறி பார்க்க முடியாத படுக்க போட்டு இந்தா அப்படின்னு கையில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அதனால் வந்து இது குறுக்கு வழினா எப்படின்னா, வெற்றி பெற்ற மனிதர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்வது தான் அந்த குறுக்கு வழி. ஆமென். இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லித்தருது. லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். 6:10 பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினால் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாய் இராமல். யாரெல்லாம் அசதியாக இருக்கிறீங்க? அசதியாக இருக்கிறீங்களா, வசதியாக இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. எல்லாம் சொல்லுங்க. சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை. மறுபடியும் சொல்லுங்க. மர்க்கா சொல்லு. சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை. ஆமென். அப்போனா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சிலரை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, சிலரை பின்பற்றலாமா, அல்லது சிலரிடமிருந்து நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப அவர் நமக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எறும்பிட்ட வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹலோ, எங்கே கூட கற்றுக்கலாமா? ஆமாம். ஞானி எங்கே வேணாலும் கற்றுக்கிறான். மூடன் வந்து எங்கே அலைஞ்சும் ஒன்றும் கற்றுக்க மாட்டேக்கான். ஞானி வந்து தான் இருக்கிற இடத்துலே இருந்து பல காரியங்களை அவனை என்ன பண்ணுறான், கற்றுக்கொள்கிறான். ஆமாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். எறும்பிட்ட இருந்து கூட கற்றுக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஏற்கனவே ஜெயிச்ச, ஏற்கனவே முன்னேறின, ஏற்கனவே சாதித்த, ஏற்கனவே தேவனுடைய நன்மைகளை பார்த்த, தேவனுடைய கிருபையை ருசி பார்த்த அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போது வந்து இது ஒரு பிபிலிக்கல் பிரின்சிபல்ஸ் பாருங்கள். இது ஒரு வேதாகம முறையாகவே இது இருக்கிறது. பவுல் வந்து சொல்கிறாரு நிறைய, என்ன சில மாடல்ஸ் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள் அப்படிலாம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இயேசு நிறைய காரியத்தை அப்படி சீசர்களுக்கு என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். இப்படி பண்ணுங்க அப்படிலாம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். ஸோ அப்போது நாம் அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி உன்னை என்னே தெரிலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா, ஒருத்தர் ஒன்றை பண்ணியிருக்கிறாருன்னா அங்கிருந்து நாம் நிறைய என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். நீங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்து வர்றீங்க, ஒரு விசுவாசியாக ஒரு மெச்சோர்டாக நீங்கள் போகிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அது என்னென்னா, இப்போ என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், தேவனை தேடின மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில் வெற்றிகளை பார்த்தார்கள், செழிப்பை எப்படி அவர்கள் பார்த்தார்கள், இது எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்? பைபிள் வந்து உங்களை சுதந்தரித்து கொள்ள தான் அழைத்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. சுதந்தரிக்கவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா சத்தமாக உங்கள் வாயை யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு வந்து என்னென்னா, இந்த பக்கத்து வாய் பேசிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. உங்கள் வாய் திறந்து நீங்கள் சொல்லுங்கள், சுதந்தரித்து கொள்ளவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், இன்னொரு ஸ்கிரிப்சர் கூட நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கிரிப்சர் காட்டுறதுக்கு டைமே இருக்காது, போயிட்டே இருப்போம். அதனால் பிகினிங்கில் கொஞ்சம் காட்டுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 3:9 பாருங்கள். தீமைக்கு தீமையையும் ஊதாசீனத்திற்கு ஊதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் வந்தோடனே நின்றுங்க. நின்று ஏதோ நம்மளை பற்றி ஏதோ முக்கியமாக பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கணும். சரியா? நீங்கள். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்களா?
சிலர் அழைப்பு இருக்காமாங்க, அழைப்பினாலே ஊழியன்னு நினச்சிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கடவுள் வச்சிருக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அழைப்பு இருக்கு. ஆமென். உலகம் பிழைப்பை தேடுது, நாம அழைப்பை தேடுறோம். ஆமென். அவனுக்கு எப்படி என்ன பிழைக்க என்ன வழி அப்படின்ட்டு, நமக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு என்னன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்களா? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? கூப்பிட்டுருக்கிறார். அதாவது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணுமா? இன்ஹெரிட் பண்ணணுமா? அதனால தான் சும்மா எல்லாரையும் திட்டாதப்பா, சும்மா ஊதாசனமாக பேசினா ஊதாசனமாக பேசாத, பதிலுக்கு பதில். சில சொல்லுவாங்க, பதிலுக்கு பதில் எங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு அடிச்சு விடுது பாருங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஏன் போட்டு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ அதை பேசாத. நீ எதுக்கு உன்னை ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள உன்னை கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால நீ என்ன பண்ணு? எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதியுங்களே அன்றி சபியாதிருங்கள். ஸோ பிளஸ் அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்கள் பேசுறதுக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நான் பேசுவதற்கும் நான் பெற்றுக்கொள்கிறதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது மைண்டில் அழகாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தொடர்ந்து பேச போகிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் கடவுள் உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அழைச்சிருக்கிறதுனால நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும்? ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் போட்டு சாபத்தை என்ன பண்ணாதீங்க, உங்கள் வாயில் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற இடத்துக்கு வண்டி திரும்பிடும். அப்புறம் ஹலோ, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? போக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் போட்டு ஊதாசீனத்துக்கு ஊதாசீனத்தையும், எனக்கு நீ அம்மா பற்றி பேசினியா, அப்போ விட்டு நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆளையும் விட மாட்டேனாக்கும், நான் முன்னாடி வேறு மாதிரி ஆளாகும், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எனக்கு லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா அப்படின்லாம் எடுத்திங்கன்னா அது உங்களை தரத்தை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? குறைச்சிக்கிறீங்க. சில நேரத்தில் சிலர் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்போ சொல்லிடுங்க, கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படின்னு போயிடுங்க. புரியுதுங்களா? அவங்கள விட்டுருங்க. ஆனால் நீங்கள் போட்டு அதே பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஊதாசீனத்துக்கு ஊதாசீனத்தை பேசாமல் நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல என்ன படித்தோம்? சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள் படித்தோம். அப்போ உங்களையும் எதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு? சுதந்தரித்து கொள்ள தான் அழைத்திருக்கிறார். ஆமென். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்தாலும் இன்னும் நாம் சுதந்தரிக்காத ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. இதுதான் இப்போ கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. நாம் அவருக்குள்ளே வந்தும் இன்னும் பார்க்க வேண்டிய பல காரியங்கள் நமக்காக காத்திருக்கிறது. ஒரு சிலதை மட்டும் சிலர் பார்த்துருக்குறோம், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, ஏராளம் இருக்குது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எந்த கண்ணும் அதை என்ன பண்ணல, காணலை, எந்த காதும் அதை கேட்கலை, எந்த இருதயமும் அதை உணரவில்லை. தேவனோ அவைகளை தம் ஆவியினால் நமக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு போதனை கேட்கும்போது, ஆவியானவரே, இன்னும் நான் காணாத எத்தனையோ காரியங்கள் உண்டு, இன்னும் நான் உணராத காரியங்கள் உண்டு, இன்னும் எனக்கு வெளிப்படாத காரியங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் என் மனக்கண்ணை திறந்து எனக்கு புரிய வைங்கன்னு கேட்கணும் பாருங்கள். ஆமென். அப்படி ஒரு ஜெபத்தோடு கேட்க வேண்டியது தான் பிரசங்கங்கள் பாருங்கள். சரி, நீங்கள் ஏதோ 2 பாயிண்டா 3 பாயிண்டா அப்படி கிடையாது. பாயிண்ட் டு பாயிண்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு ரெவலேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்வது, ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சுதந்தரித்து கொள்ள என்னை அழைத்திருக்கிறார். சுற்ற அல்ல, சுதந்தரிக்க. நிறைய கிறிஸ்தவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க. 30 வருஷம் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒரு சந்ததி சுற்றின மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுவுமே பார்க்கல. ஆனால் கடவுள் உங்களை அப்படி அழைக்கலை. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீ சுற்றுற கேஸை பார்த்தனா நீனும் சுற்றிக்கிட்டு தான் இருப்ப, சுதந்திரிக்கிற ஆளை பாரு, நீ சுதந்திரிக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்ட்டார். ஆமாம்.
நீங்கள் யாரை கவனிக்கிறீர்கள் அல்லது யாரை பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். பாருங்கள், நான் சில பிரின்சிபிள்ஸை அப்படி கடகடன்னு சொல்லிட்டே இருப்பேன். நீங்களே கவனித்து ஓஹோ இதெல்லாம் லேஸ்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் பேசுகிற இடத்துக்கு நான் போவேன். ஆமென். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தபோது ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பார், நான் பெருகுவேன் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தவங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க இல்லையா? சொல்லி 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 பார்த்தா இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், நம்ம பெருக வச்சிருக்கிறார். ஆமென். என் வாய் சும்மா இருக்கா? அதெல்லாம் எப்படி இருக்கும்? அது இன்னும் பேசிக்கிட்டே இருக்குது. 5000 10,000 என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பேசிகிட்டே இருக்குது. 1000 கணக்கில் பேசணும் பார்த்தோம், லட்ச கணக்கில் பேசணும் அதையும் பார்த்துட்டோம். இப்போ கோடி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் கோடி தான் எல்லாமே. ஹல்லேலூயா. கண்டிப்பாக முதல்ல எங்கே வரணும்? வாயில் வரணும். எல்லாம் சொல்லுங்கள், பையில் வர்றதுக்கு முன்னாடி, கையில் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாயில் வரணும். ஆமென். நிறைய பேர் பையில் வந்த பிறகு சொல்லலாம், கையில் வந்த பிறகு சொல்லலான்ட்டே உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி கிடையாது. முதல்ல தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் எங்கே பேசணும்? உங்கள் வாயில் அதை பேசணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். பாருங்கள், இது 100% வேலை செய்யும். நான் நம்புகிறேன். சும்மா கிடையாது. சிலர் என்னமோ அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. நான் அதை ருசிக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ கண்டிப்பாக அதுக்குள்ளே ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். ஆமென். கானானுக்குள்ளே போவோம், பாலும் தனியும் பார்ப்போம்னு சொன்ன 2 பேர் போனாங்க. ஆனால் லட்ச ஜனங்கள் போகலை. தேவன் எண்ணிக்கையெல்லாம் பார்க்க மாட்டார், பேசுகிற ஆளை கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. என்ன பேசலான் இருக்கிறீங்க அல்லது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் பேசுவதை தான் சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் பேச்சுக்கும் நான் பெற்றுக்கொள்ளுதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆமென். நீங்கள் சுகத்தை பேசும்போது சுகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. செழிப்பை பேசும்போது எதை பார்க்க ஆரம்பிப்பீங்க? செழிப்பை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நன்மையையும் ஜீவனையும் சமாதானத்தையும் பேசுகிறவர்கள் அதை தன் வாழ்நாளிலே பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். சிலர் விரும்புகிறது ஒன்றாக இருக்கும், பேசுகிறது இன்னொன்றாக இருக்கும். அப்போ அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கே போட்டிருக்குது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விளக்க கடவன். எங்கேயோ தேடி இருக்காங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல தான் இருக்குது. ஐயோ, இது எங்கே இருக்குது? அதிகாரமே சொல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்குறோம். தெரியாமலே உட்கார்ந்துருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனை விரும்பி. நீங்கள் ஒன்றை விரும்புறதுனால மட்டும் இல்லை, அது நல்ல பிரின்சிபிள்ஸ் தான். எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனை விரும்புங்கள். சிலர் அதுவும் விரும்பாமல் இருக்கிறாங்களா, என்ன பண்ணுறது? எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. நல்லா இருக்கணும்னு நினைங்கப்பா, நல்லா இருக்கணும்னு விரும்புங்கலாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, அது வேண்டாங்க போயிடுறாங்க அப்படிங்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப நாள் இருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். ஜீவனை விரும்புறது மட்டும் இல்லை, எதை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்போ எப்படி பார்க்க முடியுமா? அங்கே பைபிளில் போட்டிருக்குது, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ளுங்கள். இது எப்படி செய்கிறது? அதனால தான் தாவீது ஜெபமே பண்ணிட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டார்னா, ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என் வாயின் வார்த்தைகளும். இந்த வாய் இருக்க இது கொஞ்சம் கரெக்டாக பேசட்டும் ஆண்டவரே. இந்த வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமக்கு முன்பாக பிரியமானதாக இருப்பதாக. ஆமென். இதெல்லாம் ஏன் ஜெபம் பண்ணிருக்காங்க? இது என்னமோ நடந்தான் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இப்போ பாருங்களேன், நான் பேசுறதுனுடைய வலிமையை நம்புறதுனால தான் மைக்கு பிடிச்சி நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும் எதெல்லாம் நான் போதிச்சுக்கிறனோ அது அவ்வளவும் இங்கே நடந்திருக்குது. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சி ஒன்று புரிய வச்சார். அது என்னன்னா, நீ ஒரு விவசாயி மாதிரிப்பா. நீ என்ன விதைய போடுறியோ அதெல்லாம் முளைக்கும். பிரசங்கியார்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நம்ம போடுற விதை ஒரு நாள் கண்டிப்பாக முளைக்கும். ஆமென். நான் விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஜீவனை, சாகாமைய, வெற்றியை, சமாதானத்தை, செழிப்பை பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ அது உண்டாகிட்டே இருக்குது. உண்டாகிட்டே இருக்குதுன்னா முன்னாடியை விட அதனுடைய மெஷர், அதனுடைய அந்த 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 அளவு, அதனுடைய அந்த வெளிப்படும் விதம் அதிகரித்திருக்கிறது. நான் நம்புகிறேன் இன்னும் அதிகமாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இப்போ சுகத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பேர் சுகம் அடைகிறாங்க, அங்கங்கே அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அந்த மகிமை கூடும் நான் நம்புகிறேன். அது என்னென்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது முடவர்கள் நடப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்கள் திறக்கப்படும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற டெட் பாடிலாம் எழும்பும். ஹல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேசும்போது ஏதோ தம்பி, வாலிப தம்பி உற்சாகமாக பேசுகிறாப்புல அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, பரவாயில்ல உற்சாகமாக பேசுகிறாப்புல, ஆனால் 10 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் வராங்க, ஏய் இவன் சும்மா ஏதோ பேசலப்பா, பேசுனா ஏதோ நடந்திருக்கு தம்பி, அது என்ன ரகசியம் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் நம்பாத மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் நிறைய பேர் பார்த்த பிறகு நம்புறவங்க தான், பிலீவர்ஸாக இருந்தால் கூட. அன்பிலீவர்ஸ் கூட ஆமாங்க கடவுள் செய்வாருங்கன்றோம். இவன் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டான். அது எப்படி நடக்குமா அப்படிமா. நீங்கள் வந்து பிலீவர்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பேசுகிறத நீங்கள் சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேச்சு நாளைக்கு வீச்சு, அவ்வளோதான். ஆமென். கடவுளுடைய மெத்தடே அதுதான். பாருங்கள், இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனோன்னா இது பெரிய சப்ஜெக்ட். இதுதான் சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா சாயங்காலம் வாங்க. சாயங்காலம் ஒரு 6-7 வாரமாக அதை பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதை பற்றி டீப்பாக பேசுவோம். இப்போ லைட்டாக பேசிவிட்டு இன்னொன்றுக்குள்ளே போயிடுவோம். ஆண்டவரே அப்படி தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா, அறிவித்து நிறைவேற்றுகிறவர். எல்லாம் சொல்லுங்கள், அறிவித்து நிறைவேற்றுகிறவர். அதுதான் கடவுளுடைய பாணி. கடவுளுடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குதுன்னா, சொல்லி அடிக்கிறது. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி அடிக்கிறது. ஆமென். தாவீது அதான் பண்ணான். இன்னைக்கு உன் தலையை எடுப்பேன், உன் தலையை எடுத்து அதை கொய்து அதை ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன பண்ணுவேன், உணவாக கொடுப்பேன். இன்னைக்கு தாண்டா மவனை உனக்கு கடைசி நாள் அப்படின்ட்டான். ஆமென். இன்னைக்கு யாரையும் பார்த்து அப்படி பேசுறதுக்காக இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை பார்த்து, உங்கள் கடனை பார்த்து சொல்லுங்க, மவன் இந்த வருஷத்தோட உன்னை இல்லாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு பேசி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களை கட்டி வச்சுக்கிட்ட கட்டுகளை பார்த்து நீங்கள் பேசுங்க, நீ இல்லாத ஒரு நாளை நான் பார்க்க போகிறேன், நீ இல்லாத ஒரு வருஷத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க, இல்லை இல்லை இது தொடரவே தொடராது அப்படின்னு டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் பைபிளில் இருக்கிற எல்லாம் இந்த சுதந்திரிக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்த மாட்டீங்க, சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லி அடிக்கிறவங்க தான், கில்லி மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி அடித்தான். சொன்னானா சொல்லலையா? ஜெயிச்ச பிறகு சொன்னானா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னானா? சிலருக்கு ஒரே பயம், பிரதர் நம்ம சொல்லிட்டு நடக்கலன்னா என்ன பிரதர் பண்ண, அதனால நடந்த பிறகு சபையில் சாட்சி சொல்லலான்னு இருக்கேன் பிரதர். இது எப்படி சேஃப் கேமே விளையாடுப்பாங்க நிறைய பேர். பிரச்சனையே வந்துடக்கூடாது பிரதர், எல்லாம் நடக்கட்டும், நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியும் 1/2 மணி நேரம் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அப்படி கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அறிவித்து நிறைவேற்றுகிறவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். ஆமென். அவர் எப்போவுமே சொல்லிடுவார் முதல்லையே. அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை எப்படி இருக்கும் சொல்லுங்கள், உங்கள் வியாபாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், உங்கள் தொழில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், உங்கள் களஞ்சியம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நான் என் அக்கௌண்ட்டில் போய் பார்ப்பேன், ஒரு நாளும் அதில் மினிமம் பேலன்ஸே இருக்காது. 10,000 வைக்கணும். கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டா, அதுக்கப்புறமும் வந்துச்சு அதே அக்கௌண்ட்டே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. 0 பேலன்ஸில் தான் இருக்கும். எடுத்துருவாங்க அப்பப்போ காசு வேறு. அப்போ நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சிலர்லாம் சொல்லியிருக்கேன், இந்த அக்கௌண்ட்டை மாற்றிருங்க பிரதர், 500 ரூபாய்க்குலாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு. 10,000 ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இந்த அப்போவுமே எனக்கு கொஞ்சம் சேஃப் கேம்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்றும் இல்லை பிரதர், 500 ரூபாய்க்குலாம் இருக்குது பிரதர், சிலர்லாம் கெட்டே வேண்டாம் பிரதர், அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் போகிறதா இல்லை அப்படின்னு ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்தது. பேசிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு முறை, என் களஞ்சியம் நிரம்புன்ட்டு. இன்னைக்கு சொல்லட்டுமா,
என் கலைஞர் இப்போ கூட என் அக்கௌண்ட்டில் காசு வந்துட்டு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்படி முழிக்கிறீங்க பாருங்க. இந்த நொடியில் கூட அது கிரெடிட் ஆகிட்டு இருக்கதும். ஏன்னா என் அக்கௌண்ட்டை ஒருவர் நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆமே. அவங்களுக்கு என் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, கேட்டே இருக்கிறீங்க பாருங்க, உங்கள் அக்கௌண்ட் கூட நிரம்பும் இயேசுவின் நாமத்தில். I command in Jesus name. I command right now. Hallelujah. அன்னைக்கு நாகர்கோவிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துக்கு. மஞ்சு அவங்க பேர். அவங்க வந்து ஒரு சாட்சி சொல்லணுன்னாங்க. நம்ம டப்புன்னு சாட்சி எப்படி கேட்க, நீங்கள் முதல்ல சாட்சி என்கிட்ட சொல்லிடுங்க, ஏன்னா லைவ் வேறு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நான் டிவி பார்த்துட்ருந்தேன், உங்கள் ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்தது, அப்போ சொன்னீங்க இப்போ கேட்குறீங்க பாருங்கள், இந்த நேரத்தில் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வர முடியுங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். அந்த அம்மா பாருங்கள், அது ரொம்ப சிம்பிள் ஃபெய்த்து. மேன் இந்த நேரம் கூட எனக்கு வர முடியும்னு அவங்க போய் ஃபோனை போய் பார்த்துருக்காங்க. அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிருக்குது. சரி தட்டுங்க, தட்டின பிறகு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, அவங்க பையன் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கிறான், ரொம்ப நாளாக காசே வரல, இது பண்ணல. அவங்களுக்கு வந்து அந்த வராத பணம் வந்து அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வராத பணம்லாம் வரும். ஆமென். சில பேருக்குலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் அனுப்புவார், அதே நீங்கள் எடுத்துக்கணும். வராத பணம் உங்களுக்கு வரும், தேங்கி நிற்கிறதுலாம் உங்ககிட்ட வரும். ஹல்லேலூயா. அப்போ பேசுறதுங்கிறது சும்மா கிடையாது, அது தேவரகமானது. எல்லாம் சொல்லுங்க, பேசுவது என்பது தேவரகமானது. இட் இஸ் காட் கைண்ட். ஏன்னா தேவன் வந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார், அறிவித்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் தாவீது பண்ணுறான். இப்போ இதே தான் இப்போ நம்ம வாஸ்தவ சுதந்தரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னேனே, அதில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை தான் அங்கே வருது இல்லையா? ஆபிரகாம் எப்படி ஒருவனாக இருந்து நட்சத்திரமாய் தேவன் அவனை பெருக பண்ணார் அப்படிங்கிற அவனுடைய ஸ்டோரி இருக்குது. பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்மளை மாதிரியே தான் அவங்க இருப்பாங்க. அதனால் டக்குன்னு உங்களை என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களோட ஒத்து போகக்கூடியவங்கள தான் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பைபிளை தேடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு ஆளை நீங்கள் பைபிளில் மீட் பண்ணுவீங்க. ஆமாம், நம்ம கதை மாதிரியே பல பேருடைய கதை அங்கே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆட்கள் அந்த கதையை பார்த்து அதே மாதிரி யோபு, நானும் ஒரு யோபு போல நல்ல சொரிங்க, ஓடு கீடு இருக்கான்னு பாருங்க, எடுத்துகிட்டு வாங்க, நானும் ஒரு யோபுவை போல் அப்படின்னு இப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க. யோபுவை கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, ஒருவேளை இழப்பில் இருப்பீங்கன்னா நீங்கள் பார்த்து, யோபு மாதிரி நான் இழந்திருக்கிறேன், அவனுக்கு வந்த மாதிரி எனக்கும் வரப்போகுது 2 மடங்கா. ஹல்லேலூயா. இரட்டத்தனையாய் வரும், 2 மடங்காக எனக்கு வரும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் கரெக்ட் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்களாம் யோபுவோட என்னைக்கு போகுதுன்னு தெரில பிரதர், யோபுக்கு போயிடுச்சு இல்லையா, இவருக்கு இருக்கு. இப்போ இவர் யோபு வச்சு தியானிச்சிட்டு இருக்காரு, அநேகமாக போனாலும் போகுதுன்னு நினைக்கேன், என் நேரம் போகனே தெரில, அதனால் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம், மணி டுடேஸ் கம் டுமாரோ கோஸ்யா, அப்படியே பேசி ஓட்டாண்டி ஆகிட்டாங்க நிறைய பேர். கடைசியில் சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரியே நடந்துடலாமா, நடந்துரும்ல. இதில் வேற அவங்க ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல, அதைத்தானே பாஸ் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொன்ன மாதிரி நடந்துடும்ன்ட்டு. அதை சொல்லாதீங்க. நடந்துட்டு இருக்கிறது தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டியதை சொன்னீங்கன்னா வண்டி திரும்பிடுங்கிறேன் நான். நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க, டேக் டைவர்ஷன் போட்டு எங்கே போயிட்டீங்க, திருப்பதி வரைக்கும் போயாச்சு வண்டி. அப்போனா என்ன பண்ணோம், அடுத்த ரூட்டை திருப்பி வர்ற மாதிரி தப்பாக பேசி வண்டி எங்கேயோ போயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் திரும்பியும் தேவ வார்த்தையை பேசுறது மூலம் உங்கள் வாழ்க்கை வண்டியை திருப்ப முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப எளிமையான சத்தியம் தான், ஆனால் ரொம்ப வலிமையான விதத்தில் அது வேலை செய்யும். முதல்ல இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருந்தது, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படியே தான் இருந்தது. அப்புறம் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், அவைகள் பழக்கங்களாக மாறும். எல்லாம் சொல்லுங்கள், வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள், அது பழக்கங்களாக மாறும். இப்போ கடவுள் பாருங்க, அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், அவன் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வரணும், சுகத்தை கொண்டு வரணும், ஒரு ரெஸ்டோரேஷனை கொண்டு வரணும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தேவன் விரும்பினார். ஆமென். நாம ஏன் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார்.
வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மேட்ரு. நீங்க நல்லா இருக்கணுமா? ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதுல சரி இருந்துட்டு போ அப்படிலாம் இல்லை. அதுல அவருக்கு என்ன இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அவரு. அவனும் பணக்காரனா இருக்கான், உனக்கு இருக்கணுமா, சரி பரவாயில்ல வச்சுக்கோ, அப்படி கிடையாது. நீங்க இருந்தே ஆகணுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிரியம். ஆமென். சில பாருங்க, நம்ம வந்து செழிப்புலாம் தேவையில்ல பிரதர், நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், அதான் பேசிட்டு இருக்கிறேன் நான். அதெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லாம் வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நானும். கர்த்தருக்கு என்ன பிரியம்னா, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேண்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். அதுக்கு தான் ஒரு போதனை என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அப்போ பைபிளில் இருக்கிற ஸ்டோரி, வின் பண்ண, சக்ஸஸ் பண்ண, ப்ராஸ்பராக இருக்கிற இவங்களுடைய காரியத்தெல்லாம் வேதாகமம் நமக்கு நிறைய பேசுது. நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சா அதில் நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்குது. நிறைய ப்ராஸ்பரிட்டிக்கான பிரின்சிபிள்ஸ், சக்ஸஸுக்கான பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இதை வந்து ஒரு டைமில் இதெல்லாம் தெரியாதனால தோத்து போய் கொண்டிருந்தோம். இது தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் வெற்றிகள் வர ஆரம்பித்தது. ஆமென். அதனால நான் சொல்றேன், சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதனால தான் பைபிளில் உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாரு அப்படின்னு இருக்கு. யோபுவை பாருன்னு போடல. யாரை பாரு? எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமை பாரு. யோபு ரசிகர்கள் கோச்சிக்க வேண்டாம். சிலர் பாருங்க, அவங்களுக்கு ரசிகர் மன்றம்லாம் வச்சிருக்காங்க. யோபு, நான் என்ன நம்ம தலைவரை யோபுவை இவர் என்ன இப்படி சொல்லிட்டார் அப்படின்ட்டு சில பேர் அதுக்கே சண்டைக்கு வரவங்களாம் இருக்கிறாங்க. பரவாயில்ல, யோபு ரசிகர் மன்றம். நாங்களாம் வந்து ஆபிரகாமுக்கு ரசிகர் ஆகிட்டோம். ஹல்லேலூயா. அவன் தான் சரீரம் செத்தவனா இருந்து கர்ப்பம் செத்தவளா இருந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஜாதிகளுக்கு தகப்பனாக அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி காரியங்களை கேட்கணுங்க. முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. the seeing, the principles of seeing, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் பேசுவதை பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு, வருஷ கணக்கெல்லாம் பேசலாம், அந்த அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் உனக்கு ஒரு பாயிண்டாக மட்டும் எழுதிக்கோங்க. செல்வந்தர்களுக்கு கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், சுதந்திரிக்கிறவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா முதல் விஷயம், அவங்க நெகட்டிவாக பேசாமல் தேவ வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த பழக்கத்தை எப்படி ஆபிரகாமுக்கு கொண்டு வராரு, சாராளுக்கு கொண்டு வராருன்னு வேதவசனம் நமக்கு என்ன பண்ணுது, போதிக்கிறது. அதனால தான் ஆபிரகாமையும் சாராளையும் எடுத்து மாடலாக வைக்கிறார் கடவுள். இவங்களை பாருங்க, இவங்கள மாதிரி தான் நான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறேங்கிறார். ஆமென். அவன் வாழ்க்கையில் எல்லாமே இம்பாசிபிலிட்டி. ஒன்று வயசாகி போச்சு, இன்னொன்று சரீரம் செத்து போச்சு, மனைவியும் அது மாதிரி தான் இருக்கிறா, ஒரு சாதாரண ஊரில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷனை கடவுள் தெரிந்து கொள்கிறார். சில நேரத்தில் சில பேர் கேட்பாங்க, என்ன போய் என்ன பாஸ்டர் தெரிஞ்சுட்டுருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமாம், உங்களை தெரிஞ்செடுத்து பெருசால் ஆக்கினாதான் அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க, என்னை விட எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. சிலர் ஆண்டவருக்கே சஜஸ்ட் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பைபிள்லேயே நம்ம படிக்கிறோம் இல்லையா, நாங்கள் வந்து சின்ன கோத்திரம், வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்கள், வேணா இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் ரெசியூம் தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு ஆண்டவருக்கே ரெசியூம் கொடுத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் இங்கேயும் விசுவாசிகளும் சில பேர் இருக்கிறாங்க அப்படி. ஆமாம், நம்மளை கூப்பிட்டாரு, நம்மலாம் ஏமாத்துறோம் பிரதர், அப்படியே ரொம்ப நாளாக ஏமாத்துறோம். இந்த எம்மாத்திரம்லாம் விட்டுருங்க. இனிமே என்ன பாருங்கன்னா, அவர் மாத்திரம் நீங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இவங்களும் இப்படி தான் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, வேற இடத்துக்கு வர்றாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற காரியத்தை பார்த்து இதுதான் வாழ்க்கைன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரிப்பை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஆமென்.
இந்த ஆபிரகாமுக்கு கூட இதை எப்படி ஆண்டவர் நிஜமாக்குறார் அவன் வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தா, அவனுடைய பேரையும் மாற்றி விடுறார். அவன் பேர் என்ன பேர் இருந்தது? ஆபிராம் அப்படி இருந்தது. அவன் பேர் எப்படி மாற்றிட்டாரு? ஆப்ரஹாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. அவன் மனைவி பேர் எப்படி இருந்தது? அதை எப்படி மாற்றினாரு? சாரால் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. நிறைய பேர் நினச்சாங்க, பாருங்க பைபிள்லேயே நேமியாலஜி இருக்குது அப்படின்ட்டார் ஒருத்தர். புரியல உங்களுக்கு? நேமியாலஜின்னு ஒரு தத்துவம் உலகத்தில் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாத மக்கள் நீங்கள் தான் பாக்கியவான்கள் பாருங்கள். அது பேரை மாற்றினா ஒரு ஆள் உருப்பிட்டுருவான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து பல பேர் இன்னும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பேரை அப்படியே என்ன பண்ணும், அதை ஒரு இரு போட்டுரு, இல்லை ஒரு ரேவை போட்டுரு, ஒரு புள்ளியை வச்சிரு, அப்படி இப்படின்னு. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் நடக்கும் பாருங்களேன். எல்லாத்தையும் நம்புறதுக்கு ஒரு கூட்ட மக்கள், இந்த பட்டணத்தில் உனக்கு ஒரு கூட்ட ஜனம் உண்டு போ அப்படின்னா என்ன கொள்கை வந்தாலும் அதை ஆதரிக்கிற 4 பேர் வருவாங்க. ஆமாம், அதனால் எல்லாத்தையும் வாழ வைக்கிற தமிழ்நாடு எதுக்கும் ஆதரவு உண்டு பாருங்களேன். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ சில பேர் நினச்சாங்கன்னா இந்த பேரெல்லாம் என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டா பெரிய ஆள் எல்லாம் போல. பைபிள்லே இருக்குங்க அந்த ஆள் நம்ம சொல்லாதான் அந்த ஆள் சொல்கிறாரு. பைபிள்லே பாருங்கள், கடவுள் பல பேருக்கு பேரை மாற்றினாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் கூட பேர் மாற்றினாருங்க அப்படின்ட்டார். சில பேர் என்ன, ஆமாம் பேதுரு அவருக்கு என்ன பேர், அவனை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? கேபா அவன் பேர், இன்னும் உன் பேர் பாறை அப்படின்ட்டார். அதான் அந்த பீட்டர்னா என்னது? பாறை. சீமோன் இனிமே யாரு? பாறைன்னு என்ன பண்ணுவோம் சொல்ல, நாணல் கிடையாது, நீ யாரு? பாறை அப்படின்னு அவன் பேரை மாற்றினாரு. யாக்கோபு பேர் என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. பாருங்க, கடவுள் அப்படியே நேமியாலஜி அப்படின்னு அப்படி ஒரு கான்செப்ட். பைபிள்லேருந்து எல்லாம் பேசலாம் பாருங்க. நம்ம வைக்கிறதா இருந்தால் நம்ம ஆள்கள் எல்லாம் பேசுவாங்க. அது ஏதோ பேர் மாற்றினாரு அப்படிங்கிறது இல்லை பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பைபிளில் இப்போ பாருங்கள், ஆப்ராம்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்த தகப்பன், சிறிய, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் இருக்குது. ஆனால் ஆப்ரஹாம் அப்படின்னு வரும்பொழுது என்ன அர்த்தம் வருது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். எல்லாம் சொல்லுங்கள், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ அந்த நாளில் பைபிள் கிடையாது, போதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை கிரியேட் பண்ணுமே, கடவுள் அனுப்புவார், ரிசீவர் செட் ஆகணும்ல, அந்த ரிசீவருக்கு பேர் தான் ஃபெய்த். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரியாமல் கூட எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் a receiver. ஆமென். தேவன் என்ன வேணாலும் அனுப்பலாம். சில சொல்லுவாங்க, இந்த சேனல் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இல்லைம்பாங்க. இல்லையா, எங்கள் வீட்டில் தான் செட்டப் பாக்ஸே கிடையாது அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, டிவியே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. சூப்பர். அப்புறம் எப்படி தெரியும்? தெரியாது. ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒளிபரப்பு பண்ணாலும் வீட்டில் என்ன இருக்கணும்? ரிசீவர் இருக்கணும். அந்த ரிசீவர் இருந்தால் தான் ஒளிபரப்புறது என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கடவுள் எல்லா நன்மையும் வச்சுருந்தா கூட ஒரு மனுஷன் அதை பெற்றுக்கொள்ளணும்னா அவனுக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் என்கிற ஒரு சக்தி வரணும். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் a receiver. அதனால தான் நல்ல வேதத்தை விளக்கி எளிமையாக நமக்கு போதிக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு 2 வார்த்தையில் சொல்கிறாங்க, கிரேஸ் கிவ்ஸ், ஃபெய்த் டேக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக்கொள்ளுகிறது. ஆமென். தேவனுடைய கிருபை எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுக்குது. ஆனால் எல்லாருமே பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், சொந்த குமார்னு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்போ ஏன் நிறைய பேர் பெற்றுக்கொள்ளலை? ஏன்னா ரிசீவர் இல்லை. அவங்க வீட்டில் ஏன் வரமாட்டேங்குன்னா, ரிசீவருங்கிற இந்த விசுவாசம் என்கிற ஒன்று இல்லை. அப்போ அது உருவானாதான் அங்கே ஒளிபரப்ப இங்கே ரிசீவ் பண்ண, அங்கே ஒளிபரப்ப இங்கே ரிசீவ் பண்ண கரெக்டாக என்ன பண்ண முடியும்? போக முடியும். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த் இஸ் a receiver. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் தான் பெற்றுக்கொள்வதற்கான வழியாக இருக்கிறது. ஆமென். இப்போ இவனுக்குள்ள உன்னை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? அன்னைக்கு ஃபெய்த் டீச்சர்ஸோ இல்லை வார்த்தையை பேசுறதுக்கோ யாருமே இல்லை. ஆபிரகாம் தான் நான் இருக்கிறான், ஸ்டார்ட் பண்ணணும் உனக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? அவன் பேர்லேயே அதை வைக்கிறாரு. அவன் பேர்லேயே கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ நமக்கு அது ஒன்றும் பெருசாக அது அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. இப்போ பிச்சைக்காரன்னு இருக்கிறவனை கூப்பிட்டு, உன் நாளையிலேருந்து உன் பேர் என்னது? செல்வந்தன், உன் பேர் செல்வம், உன் பேர் கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சா நமக்கு விளங்குதா? அப்போ முதல்ல அவன்
கோடிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி, நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட என்ன சொல்ல வைக்கிறாரு? நீ ஒன்று சொல்லிடு, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இப்போ யாராவது கூப்பிட்டு, ஆபிரகாமே உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? பிள்ளையே இல்லை. அப்போ வழக்கமாக என்ன சொல்லுவோம்? அப்போ நீ தகப்பனே கிடையாது. ஒரு பிள்ளையாவது இருந்தால் தான் என்ன சொல்ல முடியும்? கணவர் வேணா சொல்லலாம், ஆனால் என்ன சொல்ல முடியாது? ஃபாதர் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சர்ச்சி ஃபாதராக வேணா இருக்கலாம், இந்த ஃபாதராக என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு பிள்ளையாவது இருக்கணும். அப்போ நடைமுறை எப்படி பார்த்தா அது நடைமுறை மாதிரி தெரியவே இல்லை. ஆனால் தேவன் எப்போதுமே எப்படி இருக்கிறாருன்னா, நீ முதல்ல சொல்லு, அப்புறமா வெல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க அப்புறம் வெல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாயில் உங்கள் வாழ்க்கை குறித்து எந்த நெகட்டிவும் பேசாதீங்க, தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஆமென். இப்போ அவனை அன்னையிலிருந்து அவனுக்கு மட்டும் மாற்றினா போதாது, ஒய்ஃபுக்கு மாற்றி விடுறாரு. ஹலோ, ஆபிரகாமுக்கு மட்டும் கிரியை செய்கிற தேவன் அல்ல, சாராளிடமும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டும் போகணும்ல, ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி சேர்ந்து போகணும். 2 பேர் வாயிலையும் வரணும். அப்போனா அது ஆண்டவரால் தான் முடியுங்கிறீங்களா? அல்லேலூயா. ஒன்று இங்கே இழுத்தா இன்னொன்று வேற எங்கேயோ இழுக்குது. இது வேற மாதிரி சொல்லுது, அது வேற மாதிரி சொல்லுது. அப்போ இது தேவனுடைய செயல், அங்கே ஒன்று நடக்கணும். ஆமென். இப்போ என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் சொல்கிறான், சாராளும் சொல்கிறான். ஆபிரகாமும் சொல்கிறா, சாராளும் என்ன பண்ணுறான்? சொல்கிறான். 2 பேரும் சொல்லும்போது இப்போ ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தேவன் சொன்னதை இவர்கள் சொல்வதன் மூலம் இவங்க சரீரத்திலே ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தைகள் சரீரத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, வார்த்தைகள் உறுப்புகளிலே மாற்றங்களை கொண்டு வரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். ஆமென். அப்போ பாருங்க, இந்த விசுவாசம் ஒரு சரீரத்தின் உறுப்புகளில் கூட வேலை செய்யுது. அதனால தான் உங்கள் அவயம் கெட்டு போயிருந்தா கூட நீங்கள் தேவ வார்த்தையை பேசுறது மூலம் உங்கள் அவயத்துக்குள்ள ஒரு ஜீவன் வர முடியும். உங்கள் சரீரத்தின் உறுப்புகளை கூட நீங்கள் புதிய உறுப்புகளாக மாற்ற முடியும். ஆண்டவரே, ஒரு 10 பேர் ஆமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்கட்டும். பைபிள் தான் சொல்லுது, அவளுடைய கர்ப்பம் செத்து இருந்துச்சு. போட்டிருக்கா ஒரு இடத்துல? என்ன போட்டிருக்குது? சாராளுடைய கர்ப்பம் செத்து இருந்தது. ஆனால் இப்போ எபிரேயரில் நம்ம படிக்கிறோம், ரோமரில் செத்து போயிருந்ததுன்னு போட்டிருக்குது. எபிரேயரில் எப்படி படிக்கிறீங்க? விசுவாசித்ததுனால அவள் கர்ப்பம் தரிக்க என்னன்னா பலன் அடைந்தாள். அப்போ கர்ப்பம் செத்திருந்ததுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்குது, இன்னொரு இடத்துல கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாலும் போட்டிருக்கு. அப்போ என்ன ஆச்சு? புதிய கர்ப்ப பையே வந்துச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பம் மட்டும் இல்லை, எந்த உறுப்புகள் டேமேஜ் ஆயிருந்தாலும் தேவன் உங்களுக்கு புதிய உறுப்புகளை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உங்கள் உறுப்புகள் புதிதாக மாற முடியும். ஆமென். நியூ ஆர்கன்ஸை அவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஆமென். மல்டனோடா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. மல்டனோடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கீங்களா? சரி, ஓகே. எல்லாம் தெரியும் பிரதர் எங்களுக்கு அப்படிங்கிறீங்களா? ஓகே. அந்த மல்டனோடா ஹீலிங் மினிஸ்ட்ரியில் அவரை தேவன் எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தினார். இப்போ ரீசண்டாக அவருடைய கூட்டங்கள்லாம் வேறு லெவல் ஆஃப் க்ளோரி ரிவீல் ஆகிட்டு இருக்குது. ஜனங்கள் சுகமடைந்தார்கள் அவருடைய கூட்டங்களில். அவர் சொன்னார், ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு என்கவுண்டர் என் வாழ்க்கையில் அனுப்பினார். ஒரு ஏஞ்சல்ஸ் வந்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஏஞ்சல்ஸை இன்னையிலேருந்து உன் மினிஸ்ட்ரியில் நான் அனுப்புகிறேன். இவனுடைய வேலை என்னென்னா, யாருக்கெல்லாம் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் இருக்குதோ அவன் நியூ ஆர்கன்ஸை கொண்டு போடுவான் அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் மீட்டிங்ஸில் என்ன ஆகுதுன்னா, உறுப்புகள்லாம் புதுசாகிடுது. இந்த கண்ணே இல்லாதவங்களாம் கண் வருது. குருட்டு கண்ணு திறக்கிறது வேற, கண்ணே வர்றதுலாம் வேறங்க. ஆமென். சில பேர் இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதனால தான் எல்லாரும் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறோம்.
ஐயோ வேற லெவலில் போயிட்டுருக்கு. நானும் இழுத்து இழுத்து உங்களையும் கூட்டு போக வேண்டியது, நானும் போக வேண்டியது இருக்குது. சில நேரம் இழுத்துட்டு இப்படியே போயிட்டா நான் மட்டும் போயிட்டே இருக்கிறேன், பின்னாடி யாரையும் காணும், எல்லாம் பஸ் ஸ்டாப்ல இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ பாஸ், இல்லை டீ அடிச்சுட்டு வந்துடுறோம். இதான் ஒரு பாஸ்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பாருங்க. நீ வந்தாவா வராட்டா போன்ட்டு ஓடிட முடியாது பாருங்க, உங்களையும் சேர்த்து தானே கூட்டு போகணும். அப்போ பாருங்க அந்த போட்டாங்க பாருங்க, அவர் தான் மல்டோனாடா. நீங்கள் வேணால் போய் அவருடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த சிட்ராத் சூப்பர் நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்கும். அதில் போனீங்கன்னா எல்லா சூப்பர் நேச்சுரல் பற்றி பேசுகிற ஊழியக்காரங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன், இது நான் எதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறேன்னா, நீங்கள் பேசுகிறத சுதந்திரிப்பீங்க, நீங்கள் பார்க்குறத சுதந்திரிப்பீங்க. அடுத்தது நீங்கள் கேட்குறத நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் எதை பேசுகிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எதை பார்க்குறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எதை கேட்குறேனோ அதையும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். எல்லாத்தையும் ஏன் பண்ணுறோம்னா ஏதாவது விதத்தில் நடக்கட்டுமேன்னு தான். ஆமென். சில காரியத்தை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி நன்மையை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா இப்படி பேசி கேட்டாவது நடக்கட்டும் அப்படின்னு நானும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் பேசுவதை, நான் பார்ப்பதை, நான் கேட்பதை நான் சுதந்திரித்து கொள்ளுவேன். ஆமென். இது எதுவுமே சாதாரணமான கீஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப ஜாக்கிரதையாக இதில் ஒர்க் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, எதை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, எதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த ஏரியாவில் ரொம்ப நாளாக எடுக்காது, டே பை டே அதில் ஒரு இன்க்ரீஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதிகபட்சம், நான் எப்போதுமே சொல்கிறது, அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள பெரிய திருப்பு முனையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடவுள் நம்மளை அப்படி தான் படைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அதை கொஞ்சம் பாருங்கள், அதை கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் அது உங்கள் வாழ்க்கையில் வராமல் போகவே போகாது, கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது புது ஆர்கன்ஸு அவங்க இதெல்லாம் வருது. அவர் இந்த பாகிஸ்தானில் ஒரு மீட்டிங் நடத்தினார். பாகிஸ்தானில் மீட்டிங் நடத்தினா எவ்வளோ பெரிய மேட்டர் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோ புது புது ஆர்கன்ஸ்லாம் மக்களுக்கு வருது. ஏசு பாருங்கள், சூம்பின கையுடையவனை பார்த்து சொன்னார், நீட்டுனா அது எப்படி ஆயிடுச்சான்? சூம்பின கைனா ஒரு சைடில் எதுவுமே இருக்காது இல்லையா, சூம்பி போயிடுச்சு. அதான் ஒன்றும் இல்லை, விரல் ஒன்றும் இல்லை, இதை சும்மா இருக்குது, ஒரு கை நல்லா இருக்குது. இப்போ ஆண்டவர் அந்த சூம்பின கை என்ன சொல்கிறாரு, நீட்ட சொல்கிறார். அது மறுகை போய் ஆயிட்டுன்னு அர்த்தம். பார்த்துட்டே இருக்கும்போது கை வளர்ந்து விரல்லாம் வந்துச்சு. கரெக்டா? அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இப்படியே கை வருது, இப்படியே விரல்லாம் வளருது. சில அதெல்லாம் வளருமா? உனக்கு அறிவு வளரல, அதான் ஒன்றும் வளர மாட்டேங்குது. சில அது அப்படி வளரும், அது அப்படி இதாகும், எல்லாம் நாசமாகவும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி காலம் ஆயிடுச்சுல பிரதர், கண்டிப்பாக உருப்படாம தான் போவோம் எல்லாரும். இது நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. ஏதாவது இந்த மாதிரி தேவனுடைய மகத்துவமான காரியங்கள்லாம் பேசி நம்ம எங்கேயோ கிடக்கிறோம் ப்ரோ, இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் போகணும், கடவுளுடைய க்ளோரி நிறைய இருக்குன்னா அது எப்படி? அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சு போச்சு. இப்படியே எதையாவது ஓட்டுறது பாருங்க. அப்படிலாம் கிடையாது. முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை பெரியதா இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இதை எதுக்கு நான் இங்கே பேசுகிறேன் தெரியுமா? இன்னைக்கு பேச போகிறோம், சீக்கிரமாக பார்க்க போகிறோம். இங்கே பார்ப்போம். கை வளர்றது, புதிய உறுப்புகள் வர்றது, புதிய புதிய ஆர்கன்ஸ் ஜனங்கள் பெற்றுக்கொள்றது இங்கே நடக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில உறுப்புகள் பாதிப்படைஞ்சு அப்புறம் யாருக்காவது இந்த பிரெயின் டெத் நடக்கும். இந்த மூளை சாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பைபிளில் இருக்காது, வேதத்தில். எல்லாமே வேதத்துலேருந்து எப்படி சொல்ல முடியும்? சில கொஞ்சம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெத்து ஆகிடும், அப்புறம் அந்த ஆர்கன்ஸை பிரித்து என்ன பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேப்பர்லாம் சில தகவல்லாம் வந்திருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருதயம், சிறுநீரகம்லாம் டொனேட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக அந்த மனம் அதை என்ன பண்ணுவாங்க, சிலர் தானம் பண்ணுவாங்க. சரி பரவாயில்ல, எப்படியாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி நடக்கும், அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ சில உறுப்புகள் டேமேஜ் ஆகிருக்குது நிறைய பேருக்கு. சில உறுப்புகள் ஏதோ ஒன்று
பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஆகுது, ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு காலையில் நமக்கு எதை நினைப்பூடுறது, புதிய கர்ப்பத்தை மட்டுமல்ல, புதிய இருதயங்கள் உங்களுக்கு உண்டாகும், புதிய எலும்புகள் உங்களுக்கு உண்டாகும், புதிய தசைகள் உங்களுக்கு உண்டாகும், புதிய இரத்த நாணங்கள் உங்களுக்கு உண்டாகும், புதிய கல் ஈரல்கள் உங்களுக்கு உண்டாகும். புதிய புதிய ஈரல்களை தேவன் உங்களுக்கு தர முடியும், நுரையீரல்களை அவர் உங்களுக்கு தர முடியும், மூளையின் பகுதிகளை அவரால் மாற்றி போட முடியும். ஆமென், அல்லேலூயா. கடவுள் பார்க்குறாரு, இதை பேசுவாங்களா யாராவதுன்னு அவர் காத்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். ஆமென். இப்போ பாருங்க, இந்த மல்டனோட ஊழியத்தில் அவ்வளவு நடக்குது. சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பார்க்குறாங்க. புதிய எலும்புகளை தேவன் தர முடியும், புதிய கர்ப்பங்களை அவர் உங்களுக்கு தர முடியும். கர்த்தர் பாருங்க அந்த மாதிரி வேலை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்கின தேவ ஆவியானவர் இன்னைக்கு எதை தான் அவரால் செய்ய முடியும், உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ சிலர் கேட்குறாங்க, அது எப்படி பிரதர், போனது தான், அவன் ஸ்மோக் பண்ணி அவன் நாசமாக போட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றான். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும்போது புதிய நுரையீரல் கூட வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், ஒரு கார் கம்பெனிக்காரன் ஸ்பேர் வச்சுருக்கிறான். ஏதாவது ஒரு ஸ்பேர் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது போச்சுன்னா அவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய், நம்ம காசெல்லாம் பிடுங்கணுங்கிற நோக்கத்தோட எல்லாத்துக்கும் என்ன வச்சிருக்கிறான். சிலர் சொல்லுவான், இந்த ஒரிஜினல் போடலன்னா வேலையே செய்யாது. அவன்கிட்ட ஒரு முறை நீங்கள் போயிட்டீங்கன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்கிற மாதிரி தான். அப்புறம் நீங்கள் வேறு இப்போ கம்பெனிக்கே போக முடியாது, அதுதான் வாங்கணுங்கிற மாதிரி தான் வச்சுருப்பான் எல்லாமே. ஆனால் ஸ்பேர் வச்சுருப்பான். இப்போ இவனே ஸ்பேர்லாம் வச்சுருப்பான்னா நான் சொல்கிறேன், இந்த மூளையை கொடுத்து இவ்வளோ யோசிக்க வச்சவர் எவ்வளோ ஸ்பேர்ஸ் அவர்கிட்ட இருக்கும். நான் சொல்கிறேன், புதிய ஸ்பேர் உங்களுக்கு வரும், உங்கள் பாடியில் புதிய உறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கும் போதே அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட காரியங்கள் கேட்கிற பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். இப்போ உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்கிறாரு. எலும்புல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எலும்பு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சிலெல்லாம் கட்டிச்சு உறிஞ்சிருப்பாங்க, பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ப்ரோ இந்த பக்கம் பார்த்தா அப்படியே தெரியுது ப்ரோ, உங்களை அப்படியே பைனாக்குலர் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இது பூச்சி கீச்சு மண்ணெல்லாம் தின்னு எலும்பு தான் இருக்கு. அதுவும் துண்டு துண்டா, இங்கே ஒரு மண்டை கிடக்கு, காலு கிடக்கு, இங்கே கிடக்கு. கடவுளை அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. இதெல்லாம் உயிரடையுமா? எப்படி கேள்வி பாருங்க. நம்ம டெட் பாடி கிடந்து உயிரடையுமானா கூட கொஞ்சம் பரவாயில்ல பாஸ், எப்படியாவது எழும்பிடுது, அவர் பார்த்தா விருப்பம் இல்லாமல் தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன், எழுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணும். இங்கே என்னது இருக்குது? எலும்பு குவியல். அங்கே கூட்டு போயிட்டு நல்ல எலும்பு குழம்பு வைக்கலாம் பிரதர், அங்கே போய் என்ன பேசுறது? ஒன்றும் பேச முடியாது. மனித எலும்பு குவியல் இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இது உயிரடையுமா? மனுஷனை பார்த்து கேட்குறாரு. அவன் பாருங்க செம சூப்பரான தீர்க்கதரிசி. ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை இவர் ஆனார் அப்படிங்க. ஏய் நீ பேசுனா அது நடக்கும் அப்படிங்கிறான். தீர்க்க தரிசன உரை அப்படின்னா இப்போ இவன் நின்று வார்த்தைகளை பேச, தீர்க்க தரிசனங்கள் சொல்ல சொல்ல என்ன நடக்குது? எலும்பெல்லாம் அப்படியே சேருது. எலும்பெல்லாம் அப்படி சேருது. எலும்பு சேருது மட்டும் இல்லை, உள்ள என்ன வைக்கணும்? பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, தோல் மூடுறதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்கணும்? அத்தனை உறுப்பும் வந்தாகணும். அப்போ எலும்பு சேர்றது மட்டும் இல்லை, எல்லா ஆர்கன்ஸும் அங்கே உருவாகுது, எல்லா ஆர்கன்ஸும் அங்கே வருது. கரெக்டா? எல்லா மூளை, என்னென்ன ஆர்கன்ஸ் வேணுமோ, கிட்னி, கிட்னி, புதிய கிட்னி. என்னங்க கெட்டி சட்னி மாதிரி சொல்றீங்க? கத்தருக்கு அப்படிதாங்க. அவருக்கு சட்னினாலும் சரி கிட்னினாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அந்த எலும்புக்குள்ள தோல் நாள் மூடினார் அப்படின்னா சும்மா மூட முடியாது இல்லையா? எம்டியாவா பார்சல் பண்ணுவீங்க? அப்படி பேக் போட முடியாது. பேக் போடுறதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே வைக்கணும். அப்போ புது நரம்புகள் வர முடியும். ஆமென்.
எனக்கு ரொம்ப மருத்துவத்தை பற்றி அவ்வளோவா தெரியல பாருங்க, ஆனால் அவர் மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரியுது. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கூட அவ்வளோ விவரம் இருக்குமான்னு தெரில, அவர் பேச தான் செஞ்சார். ஆவியானவர் வந்து அதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு எழுந்து நின்று தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலம், தேவனுடைய வார்த்தையை பேசுறதான் தீர்க்க தரிசனம், அதை உரைப்பதின் மூலம், அதை பேசுவதன் மூலம் எலும்பு குவியலாக இருக்கிற காரியங்கள் இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு புதிய உறுப்புகள், புதிய தசைகள், என்னென்ன பாதிப்போ அதை வந்து டிங்கரிங்லாம் பண்ண மாட்டாரு. அதை ஏதோ ஓட்ட உடசெல்லாம் தேய்ச்சி பரவாயில்ல ஒப்பேத்திக்கோ அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக புதிய ரசம், புதிய எண்ணெய் போல புதிய உறுப்புகளை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பலவீனமான ஒன்றை பயன்படுத்துகிற தேவன், அதுவும் உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்கு இன்னொரு இது இருக்கு, அவர் அதை அப்படியே தூக்கி போட்டு புதுசு வச்சிட முடியும். ஆமென். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே போயிட்டு இருக்கிற உங்கள் பிஸ்னஸை அப்படியே நிம்மற வச்சு நல்லாக்கவும் முடியும், அதை தூக்கி தூர போடு அப்படின்னு ஒரு புது பிஸ்னஸை உங்களுக்கு அவர் தரவும் அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புதிய உறுப்புகள். நீ காலைல இது ஏன் வாயில் போடுறான்னு எனக்கு தெரில, நம்ம தானே ஜோம் பண்ணி தானே ஆரம்பித்தோம், அப்போ போடுறாருனாலே நடக்க போகுது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம இப்போ அதானே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ப்ராஸ்பரிட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி க்ளோரி எல்லாம் நிறைய பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நிறைய சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், ஹீலிங், டெலிவரன்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்பிட்டே இருக்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மண்டலம் திறக்கப்படும், அந்த மாதிரி சில காரியங்கள் இந்த இடத்துல திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புக்கு பதிலாக புதிய உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் சிருஷ்டிக்கப்படுவதாக, உண்டாவதாக நான் சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் அந்த எலும்பு குவி என்ன சும்மா கிடையாது, அதுக்குள்ளே எல்லாம் வைக்கணும்ல. அதான் சொல்லிட்டேன், சும்மா பேக் பண்ண முடியாது, உள்ள எல்லாத்தையுமே வைக்கணும். எல்லாம் வச்சுக்கிறாரு. என்னென்ன வேணுமோ ஒன்றும் இல்லை, எல்லாம் தின்னு போயிடுச்சு. இப்போ கரையெல்லாம் தின்னு, எல்லாம் பூச்சிலாம் தின்னு ஒருமையாயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே வச்சு அதை அப்படியே தோலினால் மூடி இப்போ சேனையாக நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவன் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாக அவர் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவன் தன்னுடைய ஆண்மை தன்மையை இழந்தவனாய் மாறினான், அவ்வளோதான். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு அவனுக்கு என்ன இல்லை, பலன்லாம் இல்லை, இஸ் டெட், அவ்வளோதான். அன்னைக்கு கூட நான் ஒரு சாட்சி கேட்டேன். அன்னைக்குல ஒரு வருஷம் இருக்கும் அந்த சாட்சி கேட்டு. நம்ம சபைக்கு வந்த ஒரு அருமையான பிள்ளை, அவங்க சொன்னாங்க சாட்சி. என்ன சொன்னாங்கன்னா, நான் சம் ஹேபிட்ஸ், தேவையில்லாமல் பழக்கத்துக்கெலாம் அடிமையாகி லைஃப்பில் எல்லாமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலை, சரீரம், அந்த திருமண வாழ்வில் இருக்கிற இன்பங்கள் எதுவுமே வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. அவர் சொன்னார், நான் இங்கே 1.5 வருஷம் ஆகுது, இந்த 1.5 வருஷத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாமே ரெஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஃபைனான்ஸ், அவருடைய பிஸ்னஸ் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சரீரத்தை ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய மதிப்பை, மரியாதை எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம இப்போ இது என்ன இப்படிலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் பலனை திரும்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சும்மா கிடையாது பாருங்க, கடவுள் வாழ்க்கையின் கடவுளாக இருக்கிறார். தேவன் வாழ்வின் தேவனாக இருக்கிறார். நீங்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கிற எதையும் நீக்கி உங்களை வாழ வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புதிய உறுப்புகள் எனக்கு உண்டாகும், புதிய தொழில்கள் எனக்கு உண்டாகும். ஆமென். அப்போ நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். கேட்கறது பற்றினா இந்த கேட்கறது இல்லை, தாரும் அல்ல, காதில் கேட்கறது. இதை பற்றி என்ன பண்ணிருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா
நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். அது ஒருபோதும் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டோடைய விருப்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வார்த்தையை கேளு, என் வார்த்தையை பேசு, என் வார்த்தையே பாரு, அது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாமை சொல்ல வச்சுட்டார். எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல வச்சார். ஆபிரகாமே உன் பேர் என்ன? அநேக ஜாதிகளுக்கு அப்பா, அதான் பேர். இது சொன்ன தப்பா? தேவன் அப்படி தான் சொல்ல வச்சார். சொல்லலாம் பாருங்கள், பிள்ளையே இல்லை. இப்போ உங்களை கூப்பிட்டு சுகமானேன், நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு பிரதர் வரட்டுமே, வந்தோடனே சொல்லிடுறேன் பிரதர் அப்படின்னு. இல்லை ப்ரோ, சொன்ன பிறகு தான் வரும் ப்ரோ. சொன்ன பிறகு தான் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுங்க, இல்லை வரட்டும் வரட்டும்னா, இல்லை சொன்னால் தான் வரும். ஹலோ, அவன் நின்றுக்கிட்டே இருப்பான், தூதன் நின்றுக்கிட்டே இருப்பான், ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு. அவன் நின்றுக்கிட்டே இருக்கான் சில பேருடைய வாழ்க்கையில். வரட்டும், அதான் வந்தாச்சுல சொல்லுங்க, வரட்டும் சொல்லுதேன். அவன் உட்காந்து, இல்லை பாஸ் நீங்கள் சொன்னாதான் பாஸ் வரும். சூடா காஃபி, சூடா பிரியாணி, சூடா மீன் ஃப்ரை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஹோட்டல்லே வரும். நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது கொண்டு வந்து வைங்க, நான் அப்புறமா சாட்சி சொல்லலான் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், எங்கே இருந்தியா நீ வந்த, வாயை திறந்து சொல்லியா அப்படிமா. அது மாதிரி கடவுள் உங்களை சுற்றிலும் தூதர்கள் அவர் வச்சிருக்கிறாரு. மல்டோனாவுக்கு மட்டும் இல்லை, மல்டோனாவின் தேவன் நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சாராளின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ கண்டிப்பாக அந்த 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 தூதர்கள் இன்னைக்கு நம்மளை சுற்றில தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆமென். நாம் இன்னைக்கு பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். பழைய செல்கள்லாம் எடுத்து போட்டு புது செல்கள் உருவாக்கும். புதிய செல்களை தேவன் உங்கள் சரங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆமென். என்னன்னா, இப்படி தேவன்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சந்ததி இல்லாமல் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நான் கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சலாம் யாருமே கிடையாது. கண்டிப்பாக பார்ப்போம். சிலது கொஞ்சம் ஸ்பீடாக நடக்குது, சிலது கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால தான் அங்கே போட்டிருக்குது, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அதை அவர்கள் சுதந்தரித்தார்கள், அவர்களை பின்பற்றுங்கன்ட்டு. ஆமென். நான் அநேக ஜாதிகள் தோப்பன். சில பேர் பாருங்களேன், நான் அம்பானியாவேன் நான் அம்பானியாவேன் அப்படின்ட்டு போனி ஆகிட்டு இருப்பாங்க. இது ஏதோ சும்மா இந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி தான் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பார் ஐயா, உடனே ஏறி பார்ப்பாங்க 5 கிலோ குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. அது சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸில் தான் நடக்கும். ஜிம்முக்கு போயிட்டு லேசாக வரதுக்குள்ள அப்படியே பார்க்குறது, ஆர்ம்ஸ்லாம் ஏறி இருக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி தானே போயிட்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி டக்குன்னு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு இது. அப்படி கிடையாது. நீங்கள் பேச 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 ஒரு மாலையிலே ஒரு பூ கோர்க்கப்படுவது போல், ஒரு கட்டிடத்தில் ஒரு செங்கல் வைக்கப்படுவது போல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சேருகிறது, இணைக்கப்படுகிறது. மேகத்தை நோக்கி துளிகள், மலை இங்கிருந்து தண்ணீர் போய் ஒரு மேகமாக கூடுறது மாதிரி கூடி ஒரு சின்ன காற்றுக்காக வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ண உடனே பெரும் மழையாக பொழிகிற மாதிரி உங்கள் ஜபங்கள், உங்கள் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் பெரும் மழையாக உங்கள் வாழ்க்கையில் பொழிய ஆரம்பிக்கும். ஆமென். நான் மற்ற எல்லா சப்ஜெக்டை விட இந்த செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி கொஞ்சம் அதிகமாக தியானிச்சு அதிகமாக இது பண்ணதுனால இப்போ இந்த ஏரியாவில் நான் ரொம்ப அதிகமான நன்மைகளை பார்க்குறேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் இறங்கியிருக்கோம். ஹலோ, இப்போ இதுலேயும் பார்ப்போம் பெருசா. ஹல்லேலூயா. ஆமென். ஏராளமான சுகம், ஏராளமான விடுதலை, ஏராளமான சூப்பர் நேச்சுரல்ஸ், மிரக்கிள்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதுவும் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையாகத்தான் அது இருக்கிறது. ஆமென். அப்போ தூதர்கள்லாம் வெயிட்டிங். எல்லாம் சொல்லுங்கள், தூதர்கள் சுற்றில இருக்கிறாங்க. ஆமென். அவருடைய வார்த்தையின்படி கேட்டு செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. சங்கீதம் 103 நீங்கள் படிக்கிறோம். அப்போ தூதர்கள்லாம் எதை கேட்டு வேலை செய்வாங்க? யார் வார்த்தை? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை இப்போ அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் பேசும்போது. அப்போ அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது அந்த ஏஞ்சல்ஸ்லாம் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், மணி கம்மத் அவ்வளோ சொல்லியிருக்கிறேன். முதல்ல லேசாக தான் சொன்னேன், அப்புறம் ரொம்ப உரிமையாக சொன்னேன், அப்புறம் பொருளாதாரத்துக்கான காரியத்தை போல்டாக பேசினேன்,
அப்புறம் போனால் எங்கே போனாலும் சும்மா வரதே கிடையாது. இப்போ பாருங்களேன், போன சண்டே எல்லா சர்வீஸ்லேயும் எங்கிருந்தா வரும் தெரியல கோல்டு விதைச்சிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. கடவுள் வந்து சும்மா உடம்புட்டு இருப்பாருங்க, அந்த வார்த்தை கனம் பண்ணுறாரு. இன்றைக்கி கோல்டெல்லாம் விட நான் என்ன நினைக்கிறேன்னா, சிலருக்கெல்லாம் புதிய உறுப்புகள் வரட்டும், பெரிய ஹீலிங் உங்கள் பாடியில் வரட்டும், தேவனுடைய மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் சரீர மண்டலங்களில் நடப்பதாக. ஆமென். அப்போ சாராளுக்கு நடந்தது, ஆபிரகாமுக்கு நடந்தது. எலும்பு குவியலுக்குள்ள தேவன் இவ்வளவு செய்வார்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் காண்கிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஆயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. வாவ். ஆபிரகாம் அதனால தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பேசுகிறத மாற்றிட்டு என்ன பண்ணார், பேசுகிறத மட்டும் மாற்றினா பத்தாது, இவன் காண்றது, இவன் சிந்திக்கிறதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு அவனை வெளியே அப்படியே கூட்டிகிட்டு வந்து வானத்தெல்லாம் காமிக்கிறார். சும்மா மொட்டையே பார்த்துட்டு இருக்காத, விசுவாசமே வராது. சாராளை பார்க்கான், இவனை பார்க்கான், சாராளை பார்க்க இவனை பார்க்க, ஒன்றுமே வரது, கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இப்போ எதை காட்டுறாரு, வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்குறான். டி பார்க்குறான், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்குறான். கீழே பாருன்னா, கீழே வந்து கடற்கரை மணலையும் பார்க்குறான், நட்சத்திரத்தையும் பார்க்குறான். நம்ம பார்க்குற மாதிரி அவன் பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் அது கூட இன்னொன்று அட்டாச் பண்ணி விட்டார். என்ன அட்டாச் பண்ணி விட்டார்னா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் அல்லப்பா, இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. ஆமென். இந்த மணலெல்லாம் மணல் அல்ல, மணலத்தனையாய், கடற்கரை மணலத்தனையாய், தூளத்தனையாய் உன் சந்ததிகள் பெருகும் அப்படின்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, அப்போ இவன் படுத்துட்டு நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அது ஸ்டார்ஸ் இல்லை, அதெல்லாம் என்னது, இட்ஸ் மை ஜெனரேஷன். எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுது, ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னும் போது. ஹல்லேலூயா. அப்போ கடவுள் வந்து பார்க்க வைக்கிறார் பாருங்க. ஒன்றை கையில் பார்க்குறதுக்கு முன்னாடி மனக்கண்ணில் பார்க்க வைக்கிறாரு. உங்களுடைய விசுவாச கண்ணை கொண்டு பார்க்க வைக்கிறாரு. உங்கள் விசுவாச கண்ணில் இருந்து பாருங்க, ஒரு குழந்தை வர்றதை பாருங்க, ஒரு பிஸ்னஸ் வர்றதை பாருங்க, ஒரு தொழில் உருவாகிறத பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, இதை நான் அடைவேன், இது எனக்கு நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிங்க. ஆமென். எரேமியாவை கூப்பிட்டு கேட்குறாரு, இங்கே வா, நீ என்ன பார்க்குற? அவன் சொல்கிறான், பொங்குகிற பானையை நான் பார்க்கிறேன். அது மாதிரி நீ காலையில் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு எருமை மாடு என்னை விரட்டிக்கிட்டே இருக்குது, ஒரு பாம்பு என்னை கொத்த வந்துக்கிட்டே இருக்குது பிரதர். அப்படியே ஓடிட்டே இருந்தேன், சர்ச்சு பக்கத்தில் வந்தோடனே ஏசப்பான்னு குதிச்சுட்டேன், அந்த பாம்பு போயிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். எருமை மாடு விரட்டுறது, பாம்பு துரத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேற ஏதாவது தான் வரும். வேற மாதிரி பாருங்க. இப்போ உள்ளுக்குள்ள பாருங்க, செழிக்கிறத பாருங்க, நல்ல வீடு கட்டுறத பாருங்க, உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு சந்ததி வருகிறத பாருங்க, நல்ல சம்பளம் வர்றத பாருங்க, சுகம் நடைபெறுகிறத பாருங்க, ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகிறத பாருங்க, புதிய உறுப்புகள், புதிய பலன் உங்களுக்கு வருகிறத நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. கடவுள் அப்படிதான் சொன்னார், பார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் எதை பார்ப்பீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. அதே ஆபிரகாமுக்கு பலமுறை ஆண்டவர் அதே பிரின்சிபிள்ஸை சொல்லித்தரார். உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. பெருசா பாருங்க. பார்க்கறதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன காட்சியாக அதை பார்த்து அதை அப்படியே பேச ஆரம்பிங்க. ஸ்பீக். பாருங்க, நான் 1,00,000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியம் என்ன இப்போ என்ன காசா பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன்? நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் பார்த்துட்டேன், அதை என் விசுவாச கண்ணை பற்றி பார்த்துட்டேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், டப்புன்னு ஆடிட்டோரியம் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, 5,000 10,000 பேர் இருக்கிற மாதிரி இடம் சொல்லிட்டேன், பார்த்துட்டேன். நான் முதல்ல பார்த்துட்டேன் அதை. இப்போ நான் பார்த்ததை பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாருங்க. ஆவியில் மண்டலத்திலே விசுவாச பார்வையிலே தேவன் உங்களுக்கு தர்றதை பாருங்க. முதல்ல டிம்மா தெரியும், ஒரு மாதிரி இருட்டா தெரியும். போ எல்லாம் போ,
ஒழுங்கா தெரியட்டும். ஸ்கிரீன்லாம் சிலருக்கு பழைய ஸ்கிரீனா இருக்கு. மனக்கண்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. புதிய புதிய ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தூதர்கள் வருகிறத உங்க கண்கள் காணட்டும் இன்னைக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபின் கண்ணை திறந்தார். அவன் பார்த்தான், தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை அவன் கண்டான். இயேசு அதே காரியத்தை வாக்கு பண்ணினார். இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the angelic ministry in your life. தேவ தூதர்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேவ தூதர்களின் ஊழியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பமே பாருங்க, உங்க விசுவாச கண்களை கொண்டு, மன கண்களை கொண்டு பாருங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் உயர்றத பாருங்க. உங்க தொழில் வர்த்திக்கிறத பாருங்க. சமூகத்துல உயர்ந்த இடத்துல நீங்க வர்றத பாருங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறத நீங்கள் பாருங்கள். நல்ல உயர்ந்த வேலைகளுக்கு, நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு நீங்க செல்றதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இந்த நேரத்துல மோகோலாரா சக்கேரா பாலா காத்துரா பாலாரா. ஹல்லேலூயா. இந்த டைம் அதுக்கான ஒரு நேரம்ங்க. ஹல்லேலூயா. லெட்ஸ் see. நீங்க ஆவியானவரே எனக்கு சிலதை காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் காட்டுறத அப்படியே பேசுங்க இன்னைக்கு. மாகாலா போ ஷேக்ல மான்டாலா. அப்பா, அந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகள் மேல இந்த கிருபையை நான் பேசுறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மண்டலம் திறக்கப்படட்டும். அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அவர்களோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவன் பார்த்தானே, அதுபோல அந்த விசுவாச கண்களை கொண்டு சில காரியத்தை பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதே ராஜா, இப்போதே மாகோராலாரா சேக்ல மான்டாலாபோ மாகோராபா ஷேக்லே மந்தேரா மந்தேல மந்தரா. Hallelujah. Let's pray right now. Let's pray right now. Hallelujah. இப்போதே அதை பேசுங்க பார்க்கலாம். பார்க்கறத நீங்க பேசுங்க, உங்களுக்கானதை பேசுங்க. தேவன் எதை உங்களுக்கு காட்டுறாரு பேசுங்க. என் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் சரீரம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் வியாபாரம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சபை இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சமூகம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் கைகளின் வருமானங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை இன்னைக்கு பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ராகானாமா ஷாண்டலாபாரா. அப்படி எனக்கு ஒண்ணுமே அந்த மாதிரி தெரியலங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அவன் தரிசித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்ணுல வாழ்ற வாழ்க்கை சின்ன வாழ்க்கை. இந்த விசுவாச கண்ணை கொண்டு வாழ்ந்து பாருங்க, அது பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. When you see the invisible, you can do the impossible. Hallelujah. When you see the invisible, you can do the impossible. Hallelujah. இல்லாததை பார்க்கிறவன் முடியாததை செய்கிறான். இல்லாததை பார்க்கிறவன் முடியாததை செய்கிறான். இன்னைக்கு ஏதோ ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்ஸ், ஏதோ ஒரு புதுமையான எண்ணங்கள், ஏதோ உங்க மன கண்கள் திறந்து ஆச்சரியமான எதையோ ஒண்ணு தேவன் உங்களுக்கு இந்த காலையில காட்டுவார்னா, let's speak it. அத பேசுங்க நீ காலையில. Kalara shampara bala katara bolaba. Hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, அது அப்படியே பேசுங்க. Hallelujah. பார்க்கிறவைகளா நீங்க எதை பார்க்கறீங்களோ அதை நீங்க பிறப்பிப்பீங்க. மோகோலோரோ ஷென்டாலா பாரபா ரஹலபோ ஷேக்லா மந்தேரா மன்டாலா பாரபாலபா. அது நம்பிக்கையற்றது போல இருக்கும். அதெல்லாம் பார்த்து எப்படிங்க எலும்பு குவியல்ல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? உங்க குடும்பத்தின் உறவுகள் அதை பார்க்கும்போது பேசுறதுக்கு வார்த்தையே வராத மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க சேருமா, இணையுமா, ஏதாவது நன்மை நடக்குமாங்கிற மாதிரி இருக்கும். I tell you, speak God's word. Hallelujah. இன்னைக்கு காலையில தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. Hallelujah. என் குடும்பத்தின் சமாதானம் பெரியதா இருக்கும். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும். Hallelujah, 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 hallelujah. எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்க. ஏன்னா உங்க வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கிறது. உங்க வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்க வாயில நீங்க பேச போகிற அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்க வாழ்க்கையில திருப்பங்களை அவர் கொண்டு வருவார். Hallelujah, hallelujah, hallelujah. Let's speak. Everyone speak God's word. Makala bora rahalabo sheketela barakatara balaba. Hallelujah. இதல கனெக்ட் ஆகுங்க. இந்த மண்டலத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கனெக்ட் ஆகுங்க. நீங்க கனெக்ட் ஆக ஆக உங்களுக்காக சில காரியங்கள் திறக்கப்படும். இன்னைக்கு காலையில தேவன் விருதாவாக என்னை கொண்டு வரவில்லை, விருதாவாக உங்களை கொண்டு வரல. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உங்களை நோக்கி அவர் அனுப்புகிறார். மோகோலோரோ ஷேகேடாலா பாரபா மாகரபோ ஷேகேரபாலா கதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிருஷ்டிக்கிற வல்லமை செயல்படுவதாக இந்த நேரங்களிலே. மாகலபோ ஷாண்டலா பாரகலா பாரபாலபா.
Hallelujah. Rigela bora shantala bara balabara konama shantala bara balara. Hallelujah. என்ன பாக்குறீங்க அத பேசுங்க. இன்னைக்கு என்ன பாக்குறீங்க அத பேசுங்க. makolara shantela mana karabalaba. Hallelujah. Hallelujah. rakala bo shekera bala katarabala. எதை ஸ்பிரிட் ரெல்ம்ல பாக்குறீங்க, எதை ஆவிக்குரிய மண்டலத்துல பாக்குறீங்க, அதை இன்னைக்கு பேசுங்க. மாகோட்டாலபோ அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும், அது அப்படியே நிஜமாக அது மாறும். இந்த சரீர உலகத்திலே அவைகள் உயிர் கொண்டு ஹalleluya அந்த வார்த்தை மாம்சமானது என்று எழுதியிருக்கிறபடி ஹalleluya ஹalleluya. முதல்ல சிமியோன் பேசினா அவரை நான் பார்ப்பேன், அவரை பார்க்காம நான் போக மாட்டேன். அவன் பேசினா ஒரு நாள் அவன் எதை பேசினானோ அவன் அதை கையில ஏந்தினா. அவன் சொன்னா உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு பேசுறதெல்லாம் சீக்கிரமா உங்க கையால நீங்க தொடுவீங்க, உங்க கையில அதை ஏந்துவீங்க. அந்த வியாபாரத்தை, அந்த குழந்தைய, அந்த வாய்ப்புகளை, அந்த பிசினஸ், அந்த பில்டிங், அந்த வீட்டை, அந்த உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த ப்ரமோஷன்ஸ், அந்த வேலைகளை, அந்த பொருளாதார நன்மைகளை இன்னைக்கு நீங்க பேசுறத சீக்கிரமா உங்க கைகளில் ஏந்துவீர்கள். உங்க கையால் அதை தொடர மாதிரி செய்வார். கையில சிமியோன் அந்த வார்த்தையை தூக்குனான் கையில. நான் ஹalleluya ஒரு நேரத்துல பேசுனேங்க, இப்ப கையில பாக்குறேன்ட்டு. நான் சொல்றேன், எத்தனையோ முறை என் பாக்கெட் காலியா இருந்த போது, என் அக்கௌண்ட் காலியா இருந்த போது என் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற செழிப்பை நான் பேசி இருக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும் அதை என் கைகள் தொடும்படியாக, என் களஞ்சியங்கள் நிரம்பும்படியாக என் தேவன் மாற்றி இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு உண்மை உள்ளவராக இருப்பார். ஹalleluya makala bora shakala barabalara. Hallelujah, 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 hallelujah. Release. இப்போ மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. இந்த வார்த்தையில ஆண்டவரே எனக்கு சில காரியத்தை காட்டுங்க, ஆபிரகாமுக்கு காட்டினது போல எனக்கு காட்டுங்கன்னு கேளுங்க. ஆவியில உங்களுக்கு வெளிப்பாடுகள் வர அதை பேசுங்க. இவ்விதமா என் சந்ததி இருக்கும், இவ்விதமா என் தொழில் இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆண்டவர் அப்படி காமிச்சிருப்பாரு. அது வேற ஒன்றும் இல்லை, அதை பேசுங்க. போய் பார்த்துட்டு வான்னு தீர்க்கதரிசி சொல்றான். அப்படியே போயிட்டு வந்து ஒன்றும் இல்லை திரும்ப ஏதாவது காண்றாயா, ஒன்றும் காணலையா, ஒன்றும் தெரிய மாட்டேங்க, திரும்பி காண்றாயா. இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. அப்படியே இருட்டாக இருக்குது, லைட் ஏர் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் வர ஆண்டவர் நிறைய பிக்சர்ஸு, நிறைய நம்பர்ஸு, நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிப்பார். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ எரேமியா என்ன பார்க்குற, பொங்குகிற பானைங்கிற மாதிரி அப்படின்னா என்ன, சம்திங் ஏதோ ஒன்று காமிப்பார், ஒரு பிக்சர். அது மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு மெசேஜை சிம்பிளாக சொல்லிடுவார் ஆண்டவர். ஆமென். அரிக்கட்டுகள் நிமிர்ந்து இருந்தது, மீதி எல்லாம் படுத்து இருந்துச்சு. யோசிப்பு பார்த்தான் இல்லை, அப்போனா என்ன, நீ தான் நிமிர போறன்ட்டார். அப்பமே எல்லா கெட்ட விட உன் கெட்டு வேற லெவலில் இருக்குன்ட்டார். ஆமென். ஆமாம், அதனால தான் கட்டி போட்டாங்க இல்லைங்கிறீங்களா. தரிசனம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ப்ரொஃபட்டிக்ஸை காமிப்பார். அதை பேச ஆரம்பிங்க. எல்லாம் சொல்லுங்க, காண்கிறதை பேசுங்கள், பேசுகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, காண்கிறதை பேசுங்கள், பேசுகிறதை காண்பீர்கள். விசுவாச மண்டலத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஸோ இந்த வாரம் அதுதான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாருன்னா, அப்போ இந்த வாரம் அந்த மாதிரி காரியங்களை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் காரியங்களை எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விசுவாச பார்வையோடு நீங்கள் கொடுங்க. இந்த உங்கள் கையில் இருக்கிற ஒரு விதையை விதைக்கிற மாதிரி பாருங்கள். இந்த 2000 ரூபாய், இந்த 500 ரூபாய், இந்த 1,00,000 ரூபாய், இந்த 10,000 ரூபாய் ஒரு விதை மாதிரி இப்படி வந்து அப்படியே மரமாவி தோப்பாகிற மாதிரி பாருங்கள். ஆமென். அப்படி பார்த்து விதைங்க. நிறைய பேர் சும்மா என்னத்தையும் போட்டு டப்புன்னு போட்டு போயிடுறாங்க. அப்படி பார்க்காதீங்க. இது பெரிய அறுவடையாக எனக்கு மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய விதைகள் என்னுடைய அறுவடையை தீர்மானிக்கிறது. என் விசுவாசத்தின் அளவுகோலாக இருக்கிறது. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற வார்த்தையின்படியே நான் பெருக விதைக்கிறேன், நான் பெருக அறுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.
ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க அக்கௌண்ட்ஸில் கூகுள் பேயில் நீங்கள் சோ பண்ணலாம், விதைக்கலாம், பெரிய அறுவடைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இந்த சண்டே இது கற்றுக்கிறீங்களா, இதை அப்படியே விட்டுறாதீங்க. வீட்டில் போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதை அப்படியே உட்காருங்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் பேச ஆரம்பிங்க. இதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது நிஜமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட்.